வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல் பற்றி பேச போகிறாங்க. நிறைய பேருக்கு கனவுகள் வரும். கனவுல நிறைய விஷயங்கள் வரும். கனவு அப்படின்றது நம் அனைவரும் தினமும் காணும் ஒரு அற்புத விஷயம். நம் வாழ்க்கையில் உள்ள பல நிறைவேறாத ஆசைகளையும் ஏக்கங்களையும் நிறைவேற்ற உதவுவது கனவு தான். கனவுகள் ஏற்பட காரணம் மூளைதாங்க. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மிகவும் ஒரு அதிசயமான பொருள்னா அது நம்ம மூளை தான். நம் மூளையில் உள்ள நினைவுகளும் எண்ணங்களுமே நம்மளுக்கு கனவுகளாக வரும். அப்படி நிஜ வாழ்க்கையை விட நம் கனவில் நிறைய விஷயங்கள் நடக்கும். கனவுல பெண்ணை கனவுல கண்டா அதாவது கனவுல பெண்கள் வந்து அவங்க பெண்கள் வந்து எந்தெந்த செயல்கள் செய்கிறாங்களோ என்ன மாதிரி பலன்கள்ன்றது ஒன்று உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல நார்மலாகவே ஒரு பொண்ணு கனவுல வந்தால் என்ன விஷயன்றதை பார்க்கலாங்களா? கனவுகளில் நடக்கும் நிகழ்வுகளுக்கு நம் வாழ்க்கையில் ஏதாவது கண்டிப்பாக தொடர்பு இருக்கும். அதை நம்ம கூர்ந்து கவனித்து பார்க்குறப்போ நம்ம எதிர்காலத்தை பற்றியோ நிகழ்காலத்தை பற்றியோ நடக்கவிருக்கும் ஏதாச்சும் ஒரு செயல் அது நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். கனவுல ஏதோ ஒரு பொண்ணு வந்து ஒரு நகையை உங்களுக்கு பரிசளிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா, இல்லை உங்கள் கையில் கொடுக்குற மாதிரியோ உங்கள் கையில் போட்டு விடுற மாதிரியோ உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தங்க. ரெண்டாவது, நீங்கள் வந்து திருமணத்துக்கு தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ உங்கள் கனவுன மணமகள் வந்து அழற மாதிரியோ அந்த மாதிரி கனவு வந்து அது மிகவும் மோசமான ஒரு அறிகுறி. இப்படி கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு சகோதர உறவுகளுடன் பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தங்க. மனைவியை தவிர வேறு ஒரு பெண்ணை நீங்கள் வந்து கவர்ற மாதிரி ஒரு ஆசையாக உங்ககிட்ட பேசுகிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்கள் கனவுல உங்கள் மனைவி உங்கள் காதலை தவிர வேறு ஒரு பொண்ணு கூட பாலிருப்பு கொண்டா உங்களுடைய மரியாதையும் கௌரவத்தையும் நீங்கள் இழக்க போகிறீங்கன்னு அர்த்தம். மேலும் உங்கள் பூர்வீக சொத்து இழக்க நேரலாம். அதில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். யார்கிட்ட பேசும்போது கவனித்து பேசணும். பெரும்பாலும் பெண்கள் நிர்வாணமாக இருப்பது போன்ற கனவு ஆண்களுக்கு வரும். சில சமயம் நாமே மூன்றாவது நபராக பார்க்க நேரிடலாம். எனவே உங்கள் கனவுல நீங்கள் உங்களை பார்க்கும்போது ஏதேனும் ஒரு பெண்ணை நிர்வாணமாக பார்க்க நேர்ந்தால் அது உங்கள் அதிர்ஷ்டத்தை குறிக்கும். நீங்கள் இதை பார்த்தும்போது உங்களை விட்டு சென்ற துரதிர்ஷ்டம் எல்லாமே வந்து அதிர்ஷ்டமாக மாறப்போகுதுன்னு அர்த்தங்க. அதனால அது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு கனவு தான். அதே மாதிரி பெண்கள் நடனம் ஆடுவது போலையோ அரங்கத்திலோ மேடையிலையோ இல்லை சாலையிலோ ஆடுவதோ மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்கள் திருமண உறவோ அல்லது காதல் உறவோ நீங்கள் கொஞ்சம் பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். வேறொரு பெண்ணுடன் பயணம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நம்மளுடைய மனைவியோ காதலியோ இல்லாமல் வந்ததுன்னா உங்கள் திருமண வாழ்க்கை மிகவும் வெற்றிகரமாக இருக்குதுன்னு அர்த்தம். மேலும் உங்கள் வீட்டில் குழந்தை விரைவில் பிறக்க போகுதுன்னு அர்த்தங்க. ரொம்ப நல்ல அறிகுறி இது. விளையாடும் பெண்கள் இது மிகவும் அதிர்ஷ்டமான கனவு. ஏன்னா உங்கள் கனவுல ஒரு பெண் விளையாடுவது போல கனவு வந்தால் அது பெரிய செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வளமான வாழ்க்கையும் நீங்கள் அடைய போறீங்கன்றதுக்கான ஒரு அறிகுறி. நீங்கள் ஒரு பெண்ணுக்கோ அல்லது உங்களுக்கு ஒரு பெண்ணோ பாய் சொல்லி உங்களை விட்டு பிரிகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா விரைவில் உங்கள் உடல்நிலை மோசமாக போகுதுன்னு அர்த்தம். அதனால் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வெள்ளை உடையணிந்த பெண் கனவில் வந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே வெண்மயமாக மாறப்போகுது, அதிர்ஷ்டமாக மாறப்போகுது. அவங்க ஏஞ்சல்ஸ், சரிங்களா? அதே மாதிரி உங்கள் கனவுல தேவதைகள் பார்க்க நேர்ந்துச்சு அப்படின்றப்போ அதுவும் நல்ல அறிகுறி. ஏன்னா பெண்களை வைத்து இப்போ உங்கள் கனவுல வயதான ஒரு பெண்மணி கனவுல வராங்கன்னா உங்கள் குலதெய்வம் கனவுல வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம பெண்கள் கனவுல பார்க்குறோன்றப்போ அது நிறைய பலன்கள் இருக்குது. ஒரு பெண் வந்து உங்கள் கனவுல அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்றப்போ உங்களுக்கு எது கெட்டது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு பெண் வந்து நீங்கள் பிரச்சனையாக இருக்கிறப்போ உங்கள் தோளில் கை போட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றப்போ அது உங்களுக்கு ஒரு நல்ல கனவு. ஸோ ஒரு கனவுகளுக்கும் ஒரு மாதிரி பலன் இருக்குது. பெண்கள் கனவில் அதனால் பெண்கள் கனவில் வந்தாலே ரொம்ப 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 நல்லது தாங்க. மோஸ்ட்லி அவங்க அழற மாதிரியோ கோச்சிட்டு போகிற மாதிரியோ திட்டுற மாதிரியோ சாப்பிடாம இருக்கிற மாதிரியோ சண்டை போடுற மாதிரியோ இந்த மாதிரி கனவுகள் வராமல் அவங்க பேசுகிற மாதிரியோ சிரிக்கிற மாதிரியோ உங்களுக்கு தோல் தட்டி தூக்கி விடுற மாதிரியோ, இன்னும் ஒரு சில பேருக்கு நல்லா புடவை கட்டிக்கிட்டு நல்லா இளம் பெண்கள் வராமல் இருக்கும். சாமிகள் நிறைய கனவுல வருவாங்க. ஸோ அதனால் பெண்கள் கனவில் வந்தாலே அது என்ன மாதிரி ரியாக்ஷன். இப்போது உங்களுக்கு ஒரு பெண் திட்டுற மாதிரி ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோ, ஏதோ ஆஃபீஸில் ஏதோ ஒரு திட்டு வாங்க போகிறீங்க, வேலை செய்கிற இடத்துல ஒரு பெண்ணால் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது, ஏதோ உங்கள் கூட்டியும் அது மாதிரி நம்ம கனவுகள் வந்து நிறைய அர்த்தத்தை கொடுக்கும். அதனால் பெண்கள் கனவில் வந்தாலே அது எந்த மாதிரி வராங்கன்றதை நினச்சி கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இப்போ எனக்கு வந்து ஒரு சில கனவுகள் வருதுன்றப்ப நல்ல கனவு வந்து சந்தோஷமாக இருப்பேன். தீய கனவுகள் வந்துச்சுன்னா ஓகே நான் எந்த விஷயம் பண்ணாலும் பார்த்து கவனம் பொறுமை இதுக்கப்புறம் இதை பண்ணும் இதுக்கப்புறம் இதை பண்ணுன்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் பண்ணுவேன். டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பண்ண மாட்டேன், சரிங்களா? அதனால் கனவுகள்ன்றது நம்ம கடவுளே நம்மக்கிட்ட வந்து நேரடியாக பேசுகிற மாதிரி. இந்த காலத்தில் கடவுள் நேரடியாக பேச முடியாது இல்லையா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தின் மூலம் நமக்கு சொல்லி புரிய வைப்பார். அதனால் கனவுகள் நிறைய பேர் எளிமையாக எடுத்துப்பாங்க. கனவுகள் எளிமையாக எடுத்துக்க கூடாது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். என் சின்ன பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப அழுதுட்டு வீட்டில் படுத்துட்டு இருந்தேன். அப்போது ஒரு பெரிய வேனில் ஓம் சக்தி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த சிவப்பு ஆடை ஃபுல்லாக அணிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வேன் எங்கள் வீட்டில் முன்னாடி நிற்குது. அதுலேருந்து ஒரு பெண் இறங்கி வந்து என் கூட வந்து நைட்டெல்லாம் படுத்து தூங்கி எழுந்து ஒன்றும் இல்லை சீக்கிரம் சரியாயிடும்னு சொல்லிட்டு போன மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு.
காலைல குழந்தைக்கு அதெல்லாம் அவ்வளோ ஃபீவர் அவ்வளோ இருந்துச்சுங்க. அது எல்லாமே சரியாக போச்சு. எனக்கு ஒரு மாதிரி மிராக்கள் மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து கனவுகள் எல்லாமே ஆழ்ந்த ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து கனவு லேசாக எடுத்துக்காதீங்க. என்னுடைய அம்மா வீட்டில் நான் வந்து குழந்தை பெற்றுட்டு போகும்போது ஒரு வயசான பாட்டி வந்து என் குழந்தைய பார்த்துட்டு போனாங்க. அவங்களுக்கு நான் சொன்ன அறிகுறி எல்லாமே எங்கள் அப்பாவோட பாட்டியாம். நான் அவங்கள பார்த்தது கூட கிடையாது. ஆனால் அவங்க கட்டியிருந்த சேரீ, அவங்களுடைய ஸ்கின்னு, அவங்க எல்லாமே சொல்கிறப்போ, அவங்க பேசின பேச்சில் சொன்னப்போ அது வந்து பேரன், எங்கள் வீட்லேயே என் பையன் தான் ஃபஸ்ட்டு பேரன். அதனால் வந்து எல்லாருக்கும் பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதனால் அந்த ஆண் வாரிசை பார்க்க வந்தாங்கன்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க. அதனால் ஒரு கனவுக்கும் அர்த்தம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் கனவுகள் வந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அதற்கு தெளிவு தெரிஞ்சு நான் உங்களுக்கு கீழே பதிவு போடுறேன். நன்றி சகோதர சகோதரிகளே.